விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்கிற ஒருவரை துணை பொதுச் செயலாளர் பதவியில் நியமித்திருக்கிறார் அதன் தலைவர் திருமாவளவன். இது பல்வேறு எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி யார் என்றால், இவர் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதோடு லாட்டரி சீட்டு விற்பனை செய்த லாட்டரி சீட் கிரிமினல் லாட்டரி மார்டின் என்று கூறப்படும் அந்த லாட்டரி மார்டினின் மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இதனால் சுமார் 50,000 கோடி சொத்துக்கு அவரும் ஒரு வாரிசாக மாறிவிட்டார். அதுதான் இப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. எப்படியாவது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் ரெட்டி. ஏனென்றால் மார்டின் லாட்டரி மீது பல்வேறு ரெய்டுகள் நடந்து வருகிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிரடி ரெய்டுகள், இடி ரெய்டு, இன்கம் டாக்ஸ் ரெய்டு என்று பல்வேறு ரெய்டுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே எப்படியாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து எம்பி ஆகிவிட்டால் நாம் சற்று செல்வாக்கு பெற்று இந்த நிகழ்வுகளை தடுத்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் லாட்டரி மார்டினின் மருமகன் ஆதவ் ரெட்டி. அதற்காக அவர் முதலில் அணுகியது திமுகவை. ஆனால் திமுக போட்டு கொடுத்த வழியோ வேறு விதமாக இருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் பல ரெட்டி குடும்பங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் ஒரு ரெட்டியை கொண்டு வந்து விட்டால் பல்வேறு எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் அவர்கள் ஆதவ் ரெட்டியை மடைமாற்றி விட்டு விட்டார்கள். நேராக திருமாவளவனிடம் சென்று சீட்டு கேளுங்கள், அவர்கள் கேட்பதை செய்து கொடுங்கள் என்று உத்தரவிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதன்படிதான் 100 கோடி ரூபாய் செலவு செய்து சேலம் விசிக மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்து திருமாவளவனிடம் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார் ஆதவ் ரெட்டி. அதன் பிறகுதான் அவருக்கு 2 நாளில் துணை பொதுச் செயலாளர் பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி ஒரு தலித் சமூகத்தை முன்னேற்றுவதற்காக கொண்டு வந்த ஒரு கட்சியில் ஆந்திர மாநில ரெட்டியை கொண்டு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி தருவீர்கள் என்று எல்லாம் பலரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இதற்கு பதில் என்ன கூறுகிறார் திருமாவளவன் என்றால், நான் செய்திருப்பது முற்போக்கான ஒரு செயல், இதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். திருமாவளவன் செய்திருப்பது முற்போக்கான செயலா என்றால் இல்லை என்றே பட்டவர்த்தனமாக கூறிவிடலாம். ஏனென்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரைத்தான் முதல்வர் ஆக்குவேன் அல்லது மத்திய அமைச்சராக்குவேன், முதலில் ஒரு தலித்தை தான் முதல்வராகவோ அமைச்சராகவோ ஆக்குவேன் என்று உறுதிமொழி எடுத்து பொதுச் செயலாளர் பதவியை ஒரு தலித்துக்கு வழங்கி வருகிறார் டாக்டர் ராமதாஸ். தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றும் விதமாக சிதம்பரம் எம்பி தொகுதியில் தலித் எழில்மலை என்கிற ஒரு நபரை ஜெயிக்க வைத்து அவரை மத்திய அமைச்சராக்கினார். அந்த தலித் எழில்மலை ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு இல்லாமல் தொடர்ந்து அங்கே மீண்டும் ஒருவரை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரைத்தான் மறுபடியும் சிதம்பரம் தொகுதியில் நிற்க வைத்து எம்பி ஆக்கி காட்டினார் டாக்டர் ராமதாஸ். அதுதான் முற்போக்கானது, அதுதான் சிறந்தது. பலரும் பல்வேறு சீர்திருத்தங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்திருப்பதுதான் சீர்திருத்தம், அதுதான் முற்போக்கானது. ஆனால் திருமாவளவன் செய்திருப்பது முற்போக்கானதல்ல, மிகவும் பிற்போக்கானது. இது பட்டியல் சமூகத்தினரை பின்னடைவை நோக்கி தள்ளும். இப்போது விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் பதவியேற்றிருக்கும் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தேர்தலில் படுதோல்வி அடைவார், அது நிச்சயம். ஏனென்றால் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இல்லை. இவர் தனி தொகுதியில் ஒருபோதும் போட்டியிட முடியாது, பொது தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும். அப்படியானால் அங்கே இருக்கும் மக்கள் இவர் எங்கே போட்டியிட்டாலும் இந்த ஆதவ் ரெட்டியை தோற்கடித்து விடுவார்கள். ஆனால் அந்த தோற்ற பிறகு இந்த எம்பி தேர்தலோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியேறி விடுவார் ஆதவ் ரெட்டி என்பதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம். நீண்ட காலமெல்லாம் நீடிக்க மாட்டார் ஆதவ் ரெட்டி. இந்த தேர்தலோடு இவர் இங்கிருந்து விலகி சென்று விடுவார்.
அவர் திமுகவுக்கு போனாலும் சரி அல்லது லாட்டரி சீட்டு தொழிலை பார்க்க சென்று விட்டாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக திருமாவளவன் செய்திருப்பது முற்போக்கானது அல்ல. பல்வேறு பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகளை இந்த செயல்பாடு, திருமாவளவனின் செயல்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது. பார்ப்போம் காலம் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்று. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.